இப்பொழுது நாங்கள் 43வது வினாவை பார்ப்போம். கொள்ளளவம் சிஐ உடைய ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவி ஒரு போல்ட்டளவு விக்கு ஏற்றப்படுகின்றது. வேறொரு சர்வசமனான கொள்ளளவி ஒரு போல்ட்டளவு B/2க்கு ஏற்றப்படுகின்றது. போல்ட்டளவு வளங்களிலிருந்து கொள்ளளவிகளை தொடுப்பாற்றிய பின்னர் எதிரேற்றங்கள் உள்ள கொள்ளளவிகளின் தட்டுக்கள் ஒருமிக்க தொடுக்கப்படுகின்றன. கொள்ளளவி தொகுதியில் தேக்கி வைக்கப்படும் இறுதி சக்தி யாது? அப்ப முதலாவது கொள்ளளவி கொள்ளளவு சி V எனும் அடுத்த ஒருவாட்டிற்கு ஏற்றப்படுகின்றது. எனவே இங்கு Q சமன் CV ஆக அமையும். இரண்டாவது கொள்ளளவி அதன் கொள்ளளவம் அதே பெருமானம் உடையது C, ஆனால் B/2 என்கின்ற அடுத்த ஒருவாட்டுக்கு ஏற்றப்படுகின்றது. எனவே இங்குள்ள ஏற்றம் Q/2 ஆக அமையும். இங்கு Q என்றால் இங்கு Q/2. இப்பொழுது நாங்கள் இந்த இரண்டு கொள்ளளவங்களையும் எதிரேற்றங்கள் உள்ள கொள்ளளவிகளின் தட்டுக்கள், இப்பொழுது இவரு பிளஸ் இவரோடு மற்ற கொள்ளளவியின் மைனஸ் இவ்வாறு இணைக்கப்படுகின்றது. எதிரேற்றங்கள் கொண்ட தட்டுகள் ஒன்றாக இணைக்கப்படும் போது வேறு ஏற்றம், இவருடைய ஏற்றம் Q1 இவருடைய ஏற்றம் Q2 ஆக இருந்தால் வேறு ஏற்றம் Q1 Q2 ஆக அமையும். அதே நேரத்தில் ஒரே ஏற்றம் பெற்ற தட்டுகள் இணைக்கப்பட்டால் வேறு ஏற்றம் Q1 Q2 ஆக அமையும். இங்கே எதிரேற்றங்கள் கொண்ட தட்டுக்களே இணைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவற்றின் தேறிய ஏற்றம் Q1 Q2. எனவே Q Q2 மொத்தமாக தேறிய ஏற்றம் Q/2 ஆக அமையும். எனவே இரண்டு தட்டுக்களிலும் கொள்ளளவம் சமன், சமாந்தரம் என்பதால் அடுத்த வேறுபாடும் சமன், B' என்கின்ற அடுத்த வேறுபாடு. எனவே இருக்கின்ற ஏற்றம் Q-இன் கீழ் 4 ஆக அமையும். எனவே இந்த தேறிய சக்தி 2 தர Q வர்க்கத்தின் கீழ் 2C படி 2 தர, இங்க Qக்கு பதிலாக நாங்கள் Q-இன் கீழ் 4 பிரதியிட வேண்டும். Q வர்க்கத்தின் கீழ் 16 கீழ் 2C. எனவே தேறிய சக்தி 1/16 Q வர்க்கம் என அமையும். Q வர்க்கத்துக்கு பதிலாக நாங்கள் C வர்க்கம், Q வர்க்கத்தின் 2C என அமையும். Q வர்க்கத்துக்கு பதிலாக நாங்கள் C வர்க்கம் B வர்க்கத்தை பிரதியிடும் போது 1/16 தர C வர்க்கம் B வர்க்கத்தின் C, இந்த வர்க்கமும் C கேன்சல் ஆக 1/16 CV வர்க்கம் என்கின்ற இரண்டாவது விடையாக அமையும். இப்பொழுது நாங்கள் 44வது வினாவுக்கு செல்கின்றோம்.
ஆம், வரைவில் காட்டப்பட்டுள்ள பிவி வரைபடம் ஓர் இலட்சிய வாயுவின் வெப்ப இயக்க சக்கரம் ABCDA வகை குறிக்கின்றது. ஒரு சக்கரத்தில் வாயு மூலம் செய்யப்படும் தேறிய வேலை யாது? ஒரு பிவி வரைபடத்திலே சக்கரத்தில் செய்யப்படும் தேறிய வேலை அந்த சக்கரத்தின் பரப்பினால் தரப்படும். ஒரு தனி ப்ரோசஸில் ஒரு தனி செயற்பாட்டினால் செய்யப்படும் வேலை அந்த தனி செயற்பாடு எக்ஸச்சுடன் அமைக்கும் பரப்பினால் பெறப்படும். இங்கே இவர்கள் எல்லா விடையையும் நேர்பெருமானமாக தந்திருக்கின்றார்கள். இதில் மறை நேர்பெருமானம் கொடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த கேள்வி கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சிரமம் அல்ல, ஒரு பெருமானம் உடையதாக இருந்திருக்கும். எப்பொழுதும் இந்த செய்யப்படுகின்ற வேலை இந்த சக்கரம் வலஞ்சுழியில் அமைந்திருந்தால் நேர்பெருமானமும் இடஞ்சுழியில் அமைந்திருந்தால் மறைப்பெருமானத்தையும் கொள்ளும். அதாவது சக்கரம் வலஞ்சுழியில் அமைந்திருந்தால் வாயுவால் வேலை செய்யப்பட்டிருக்கும், இடஞ்சுழியில் அமைந்திருந்தால் வாயுவின் மீது வேலை செய்யப்பட்டிருக்கும். இங்கே வாயுவால் செய்யப்பட்ட வேலை என்பதால் பெருமானம் சகவாக இருக்கும், விடைகளும் எல்லாம் சகவாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் காண வேண்டியது இந்த சரிவகத்தின் பரப்பு. அப்ப இந்த பரப்பு காண்பதால் இந்த தூரம் தெரிய வேண்டும். இந்த தூரம் 3. அப்ப இந்த முக்கோணத்தையும் இந்த முக்கோணத்தையும் நாங்கள் இயல்பொத்த முக்கோணமாக கருதுவோமானால் x இன் கீழ் 3 சமன், இதுக்குரிய உயரமாக 1, இதுக்குரிய உயரம் 3. ஆகவே x சமன் இந்த பெருமானம் 1 அமையும். எனவே இதன் பரப்பு அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை
ஒன்று ரெண்டு மூன்று மூன்று சக ஒன்றின்று குத்தியரம். இதற்குரிய குத்தியரம் இந்த உயரமாகவே அமையும். ஒன்று ரெண்டு தர இவருக்கு 10 இதற்கு தர 10 எனவே 4 தர 10 வர்க்கம். எனவே 400 ஜூல் என்கின்ற மூன்றாவது விடையாக அமையும்.